இப்ப நாங்க அந்த கணக்குகள் நாங்க பிள்ளைகள் கொஞ்சம் அந்த நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா அந்த தியரியை இதுலயும் போட்டு திருப்பி நானும் விளங்கப்படுத்துறதுக்கு அந்த டைம் போகுது ஆகவே நாம வந்துட்டு அதெல்லாம் எழுதிட்டிருக்காம கொஞ்சம் வேகமாக இதுல தியரியை நான் கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விட்டேன் கொஞ்சம் சொல்லி விடுறேன் சரி எனக்கு கணக்கை மட்டும் நான் ஒயிட் போர்டில் செய்யும் சரியா இந்த நமக்கு கூட டைம் இருக்குது டைம் வேஸ்ட் கூட வருது இப்போ திருப்பி இதே விஷயத்தை ஒயிட் போர்டில் ஃபார்முலாயும் எழுதி திருப்பி அதுல விளக்கத்தையும் எழுதி இப்போ எடுக்கிற டைம்ல நமக்கு டைம் கூட வேஸ்ட் நடக்குது இல்லை சரிண்ணே இப்ப நாங்க பார்க்க போறோம் பிரிகை அளவீடுகள் பிரிகை என்று சொன்னா எவ்வளவு விலகிருக்கி சரியானே அது சராசரியிலிருந்து எவ்வளவு விலகிருக்கிதான் பாக்குறது தரவானது அதாவது சராசரின்னு சொன்னா பொதுவா வந்துகிட்டு மையத்தை வந்து பொதுவாக சராசரி இந்த மைய நாட்டு அளவுன்னா மையம் சரியானே அந்த மைய அளவுல அதிகமாக மிகவும் சராசரி எடுக்கிறது நம்ம இடையேதான் அது மற்றவர்களும் சராசரி தான் இது ஆகாரம் இடையம் எல்லாம் சராசரி தான் ஆனா அதுல எல்லாத்தையும் விட சராசரின்னு சொல்ற டைம்ல இடையத்தான் குறிக்கும் சரி தரவானது மையத்திலிருந்து தூரம் விலகி அல்லது மையத்தை நோக்கி காணப்படுகிறது என்பது பிரிகை என்பது அளவுடல் பிரிகை அளவுடாகும் சரினே இப்ப அதுல என்னென்ன வருதுன்னு பார்ப்போம் முதலாவது வீச்சு அடுத்து காலணை வீச்சு காலணை இடைவீச்சு சரியானே அடுத்தது நியம சரியானே பிள்ளைகள் கொஞ்சம் உங்களோட கொப்பில் நான் நீங்க கொப்பில் எழுதுறத நீங்க நோட்ஸ்ல எனக்கும் போட்டு அனுப்புங்க அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் கட்டாயம் இல்லாதையும் நோட்ஸ்லயும் போடுங்க நீங்க எழுதி நம்ம பேஜ்ல ஃபர்ஸ்டா இடைவிலகல் தேவையில்லை சிலது நான் கட் பண்ண உங்களுக்கு படிக்கிறதுலேயே சரி வெளியே கொடுங்க இடைவிலகல் தேவையில்லை இடைவிலகல் தேவையில்லை உடனே நீங்க படிக்க தேவையில்லை ஒன்றுக்கும் படிக்க தேவையில்லை சரியானே அது இதுல இருக்கி அதை நான் கொஞ்சம் சில இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு போறோம் சரியானே இடைவிலகல் தேவையில்லை சரியானே இதுல பிள்ளைகள் நாலாவது பாருங்க பிள்ளைகள் விளங்குதா நுயம விலகல் என்று போட்டிருக்கு அத கொஞ்சம் நியம விலகல் நீன வரும் அவடத்தை இதை கொஞ்சம் இந்த சொல்ல எழுதி போட்டு நாலாவது எழுதி போட்டு நுயம விலகல் என்று போட்டிருக்கு அதை வந்துக்கிட்டீங்க திருப்பி இதை வெட்டி போட்டு எழுதி உங்களோட கொப்பில் எழுதி அப்ப இப்ப நான் இதை இன்றைக்கு நைட்டுக்கு அனுப்பிவிடுவேன் அனுப்ப மறந்து வைத்து நைட்டுக்கு அனுப்பிவிடுவேன் நியம விலகல் நியம விலகல் இப்ப போன்ல பாக்குற பிள்ளைகள் எப்படி இருக்கு பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி கிளியரா இருக்கா எப்படி உங்களோட சின்ன இதுல பாக்குற டைம்ல எப்படி கிளியரா இருக்கு சார் கிளியரா இருக்கு இல்ல நாங்க என்னடா அந்த சின்ன எழுத்துக்கள் பொதுவாக இதுகள் லேப்டாப்ல பாக்குறது தான் கொஞ்சம் உங்களுக்கும் நல்ல வந்துகிட்டு இந்த லேப்டாப் விலையும் கூட ஒன்றும் செய்யலாம் லேப்டாப்ல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இல்ல கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கு மற்றது படிக்கிற டைம்ல தெரிஞ்ச பிள்ளைகள் உங்களை ஊர்ல செஞ்சா அவங்க படிக்கலாம் அவங்களே நல்லா நீங்க பழையினா அவங்களே சேர்த்து ஒரே இதுல பார்க்கலாம் ரெண்டு லேப்டாப்ல அது இதுல சரி முதலாவது விஷயம் பார்க்க போறோம் நாங்க வீச்சு வீச்சுன்னா தரவு புள்ளிவிவர தரவுகளின் அதிகூடிய பெறுமதிக்கும் ஆக குறைந்த பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் ஆக கூடியது குறைஞ்சது அதைத்தான் வீச்சுன்னு சொல்றாங்க இந்த வீச்சுன்ற வரைவிலக்கணம் என்னென்னு படியா வழங்கணும் வீச்சு சமன் என்னன்னு சரி அவனோட வீச்சு சமன் ஆக கூடிய பெறுமதி சய ஆக குறைந்த பெறுமதி உதாரணம் ஒன்று எடுத்தோம்னா 6 7 12 13 15 22 வீச்சை காண்க வீச்சின் ஆக கூடிய பெறுமதி ஃபார்முலா இதான் ஃபார்முலா 22 ஆக குறைஞ்சது 6 அவனை இதுல இருந்து இதை கழிச்சா வாரது 16 சரியா பிள்ளைகள் சரியா விளங்கிட்டேனே இதுக்கு நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இப்ப காலணை வீச்சு அல்லது காலணை இடை வீச்சு சரிண்ணே இப்ப நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் இதுல 4 விஷயம் பார்ப்போம் அதாவது இது வந்துட்டு என்ன தண்டா ஒரு குறித்த இடத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கும் இதெல்லாம் நாங்க பார்க்க போறோம் வந்துட்டு இப்ப என்னன்னா காலணைகள் இது காலணை வீச்சு காலணும்னா முதல் நாங்க காலணைகளை பத்தி படிக்கணும் விடத்தோட தலையங்கம் கொண்டு வரணும் காலணைகள் அது விடுபடுறது சரிண்ணே காலணைகள் சரிண்ணே காலணைகள் சொன்ன உங்களுக்கு முதலாவது அதாவது நாங்க இடையம் கண்டோம் இடையம் வந்துகிட்டு ஒரு இதை வந்துகிட்டு ஒரு இடத்தை சுட்டி காட்டிருக்கோம் இப்ப நாங்க இன்னும் சில விஷயங்கள் பார்க்க போறோம் அந்த இடத்தை சுட்டி காட்டி அது இருக்கு சரிண்ணே அப்படின்னா இந்த இடத்தை சுட்டி காட்டுறது எல்லாம் சரியா பிள்ளைகள் வடியா வழங்கும் சரியானே இடத்தை சுட்டி காட்டுறது எல்லாம் வந்துகிட்ட என்னண்டா இப்ப நீங்க இப்ப நாம எப்படி செய்யும் சரியானே
தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. இடத்தை சுட்டிக்காட்டி நிற்பவைகள். குறித்த இடத்தை சுட்டிக்காட்டி நிற்பவைகள். சரியா பிள்ளைகளே? ஒன்று காலணிகள். இரண்டாவது இடையம். நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். முதலாவது சொல்லணும் இடையம். மூன்றாவது தசமணைகள். நான்காவது சதமணைகள். மூணாவது என்ன சார்? தசம் தானா சானா தசமணைகள். தசமணைகள். நான்காவது சதமணைகள். சரியானே? இப்ப நாங்க ஒவ்வொரு தலையங்கமாக நாங்க பார்க்க போறோம். சரியானே? முதலாவது என்ன செய்யணும்? இவ்வளவுக்கும் பிள்ளைகள் முதலாவது சரியானே எல்லார்கள் முதலாவது வரிசைப்படுத்தணும். சரியானே? அதனால இந்த பேட்டர்ன். அடுத்தது திறமையிடுறன் காணும். இந்த இடத்தை காண்றது அவ்வளவுக்கும் தரவுகளை உதாரணமாக தொகுதிகளாக்கப்படாதெல்லாம் வரிசையெல்லாம் தருவாங்க. எளிய தரவுகளை வரிசையில் இல்ல அவர். சரியானே? முதலாவது விஷயம் படியா வழங்கணும். இந்த இடத்தை சுட்டி காட்டி நிற்பவைகளை முதலாவது வரிசைப்படுத்தணும். சரியானே? அதுக்கு பிறகு ஒவ்வொன்றாக என்ன மாதிரி செய்யறங்கிறத பார்க்க போறோம். சரியானே? இப்ப நாங்க தலையங்கம் போட்டுக்கணும் பிள்ளைகள். காலணைகள். இந்த தலையங்கம் போட்டுக்கணும். காலணைகள். சரியா பிள்ளைகள்? படிவா என்னன்னா காலணைகள்னா சரி புள்ளிவிவர தரவுகளை வரிசைப்படுத்தி 4 சமக்கூறுகளாக வகுக்கும் போது புறப்படுவை காலணைகள் சொல்லப்படும். சரியானே? மொத்த தரவை என்ன செய்ய போறாங்கன்னா 100% எடுத்தாங்க. 100க்கு எடுக்க போறாங்க. சரியானே? 100 அத இப்படி 4 வெட்டுறாங்க. 25 வீதம் 25 வீதம் 25 வீதம் 25 வீதம். சரியா பிள்ளைகள்? அப்ப நடுவில் வாரது இங்கல 50 வீதம் இங்கல 50 வீதம் பெறக்கூடிய மாதிரி இடையம் பிரிக்கும். சரியானே? காலணைகள் என்ன செய்யும் சொன்னா இங்கால 25 வீதம் இங்க 25 இங்க 25 இங்க 25 வரக்கூடிய மாதிரி பிரிக்கும். அப்படியே வழங்கணும். சரியானே? அப்ப இதுல முதலாவது வார 4 சம பகுதிகளாக வார டைம்ல கால் அப்படியே சொல்ல வழங்கணும். கால் ஆகவே 4ஆ பிரிக்குது. மொத்த தரவை 100 வீதம் கால்வாசி 25 வீதம். அப்படின்னா காலணைகள் 25 25 25 25. சரியானே? இந்த மாதிரி பிரிக்கப்படும். அப்ப இதுல வாரது முதலாம் காலணை, இவிடத்து வாரது 2ஆம் காலணை, இவிடத்து வாரது 3ஆம் காலணை. இங்க தொங்கல் வார பெருமானம் மேக்சிமம் பெருமானம், இங்கெல்லாம் மினிமம் பெருமானம் வரப்போகுது. சரியானே? வழியா வழங்கும். இந்த Q2 சரியானே? இதுக்கு குவார்டைல்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. குவார்டைல்ஸ் காலணைகள். அதுல வார Q1 இத Q2. Q2 என்னதுக்கு சமன்டா பிள்ளைகள்? இடையத்துக்கு சமன். விளங்குதா? இப்ப நாங்க தொகுதிகளாக்கப்படாததுக்கு ஃபார்முலா பார்க்க போறோம். சரியானே? தொகுதிகளாக்கப்படாதது. சரியா? முதலாவது ஃபார்முலா Q1 பாருங்க. வழியா விளங்கணும். நம்ம இடையத்துல முன்னுக்கரதி. சரி விளங்கிட்டா? அப்ப 4ஆ பிரிச்சா அது எனக்கு இடையம்ங்கிறது மொத்தமாக 2ஆ பிரிக்குது. வழியா விளங்கணும். இடையம்ங்கிறது மொத்தமாக 2ஆ பிரிக்குது. ஆகவே அதுக்கு வந்துகிட்டே அரண்டு வரும். அடுத்து அரண்டு வரும். இப்ப 4ஆ பிரிக்கிறதால நாங்க 4 போடணும் கீழுக்கு. முதலாம் காலணைன்னு சொன்னா இங்க 1 வரும். சரியானே? இதை Q1 சொன்னா அப்படியே வழங்கணும் பிள்ளைகள். முதலாம் காலணை. அப்படின்னா இதுக்கு இன்னொரு இதை வச்சுக்கொண்டு சொல்றாங்க. Q2 வச்சுக்கொண்டு சொல்றாங்க. இது கீழ்காலணைன்னு சொல்றாங்க. முதலாம் காலணைக்கு சொல்றாங்க என்ன? கீழ்காலணை. இதை வச்சுக்கொண்டு சொல்றாங்க இது மேல் காலணைன்னு சொல்றாங்க.
சரியானே? விளங்குதா? அப்ப அப்படின்னா இப்ப என்ன வர போகுது? Q1 சொன்னா இது வந்துட்டு முதலாம் காலனை. இது வந்துட்டு என்ன, ரெண்டுன்னு வந்தா இரண்டாம் காலனை. மூணுண்டு வந்தா மூன்றாம் காலனை. Q2க்கு இன்னொரு பேரு இடையம். Q2க்கு இன்னொரு பேரு இடையம். இதுக்கு வந்துட்டு இதை வச்சு கொண்டு சொல்றாங்க கீழ்காலனை, இதை வச்சு கொண்டு சொல்றாங்க மேல் காலனை. அப்படின்னா வழியா வழங்கணும். முதலாம் காலனைன்னு சொல்லலாம் அல்லது கீழ்காலனை. இது இரண்டாம் காலனை சொல்லலாம் அல்லது இடையம். இது மூன்றாம் காலனைன்னு சொல்லலாம் அல்லது மேல் காலனை. வழியா பாருங்க, நான்கா பிரிவடுது, 4 சம பகுதிகள். அப்ப முதலாவது என்ன செய்யணும்னா கீழுக்கு 4. சரினே? அப்ப அடுத்தது முதலாம் காலனை ஆவது எண்பெருமானம். அடுத்தது இரண்டாம் காலனை, அதுக்கு மற்ற பேர் என்ன, இடையம். அப்படி என்ன மொத்தமாக 4 பிரிப்படுது பிள்ளைகளுடைய அவளுங்க. அதுல இங்க ரெண்டாவது ரெண்ட போறோம். என் சக ஒன்று ஆவது எண்பெருமானம். அப்ப பாருங்க பிள்ளைகள், மேலும் கீழும் ரெண்டுல சுருக்கினா என்ன வருது? விட அரை. கீழுக்கு 2 மட்டும் வரும். அப்படி என்னத்துக்குரிய விட வருது? Q2 இடையத்துக்குரிய விட வருது. சொல்ல பண்ணிட்டா? சரியானே? அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது பாருங்க, Q3. இங்க வந்துட்டு என்ன வரப்போகுது? 4. இங்க சக ஒன்று ஆவது எண்பெருமானம். சரியானே? வடியா வழங்கும். அப்படின்னா காலனை வீச்சுன்னு சொல்றாங்க. என்னண்டா, மூன்றாம் காலனை சயம் முதலாம் காலனை. Q3 சய Q1. அப்படின்னா காலனை வீச்சை கேட்டாங்கண்டா நீங்க என்ன சொல்லணும்? முதல் மூன்றாம் காலனை முதலாம் காலனை முதல் காணும். சரியானே? இது எளிய தரவுகளுக்கு. சரியா பிள்ளைகள்? விளங்குதா? கிளியர் அது? ம் விளங்கல? கொஞ்சம் ஒயிட் போர்ட்ல கொஞ்சம் குயிக்கா பார்த்து கொடுப்போம். சரியானே? சாரியா, காலணைகள் போடுறதுக்கு முதல் இடையம் போட்டுக்கணும். இடையம் போட்டு முதல் காலணையை வெட்டுக்கு போட்டு இடையம். சரியா பிள்ளைகள்? நாங்க ஏற்கனவே இடையத்தை பார்த்துட்டோம். இப்ப இந்த இதுவும் வந்துட்டு ஒரு இதை இடத்தை குறிச்சு காட்டுறதால வடிவ விளங்கணும். என்னன்னு சொன்னாங்க, தரப்பட்ட தரவுல மொத்தம் 100 வீதம் எடுத்தோம்னு சொன்னாங்க. இது வந்துட்டு என்ன செய்யண்டா, இங்கல 50 வீதம், இங்கல 50 வீதம் வரக்கூடிய மாதிரி பிரிக்கும். இது தரவுகள் விளங்குதா பிள்ளைகள்? தெரியுது? தெரியுது இந்த மாதிரி இங்க 50, இங்க 50 வீதம் வரக்கூடிய மாதிரி இந்த பாயிண்ட் தான் இடையம் சொல்லப்படும். சரியானே? சொல்ல விளங்கிட்டா பிள்ளைகள்? படிக்கும். சரியானே? என்ன சொல்ல விளங்குதா? அப்படின்னா இதை மட்டும் ஷோர்ட்டா இடையத்துக்கு எழுதி கொடுங்க. தரவை எப்படி பிரிக்க என்ன விளங்கும் பாயிண்ட் தானே காட்டுறதோ அப்படியே விளங்கும். ஷோர்ட்டா எழுதி கொஞ்சம் குயிக்கா போகும். சரியா பிள்ளையர்? அடுத்த தலையங்க கொடுங்க, காலணைகள். காலணைகள் சரியானே? காலணை சொன்னா மொத்தமாக 100 வீதம் எடுத்தா இது வந்துகிட்டு என்ன, 50 வீதத்துக்குள்ள வராது. Q2 இது வந்துகிட்டு 25, 25, 25, 25. இது Q1, இது Q3. இந்த மாதிரி வரும். குறிக்கப்படுத்தப்படும் பொதுவாக கொடுக்கும். என்னன்னா, தரப்பட்ட மொத்த தரவை 4 சம பகுதிகளாக பிரிக்கும் போது பெறப்படுவைகள் தான் காலணை. காலணைகள் கேட்டா இந்த படத்துக்கு இருக்காது. Q1, Q2, Q3 எல்லாம் இப்படி குறிச்சு காட்டணும். சரிண்ணே? ஒரே வழங்கும்.
சரியா? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பிள்ளைங்க, முடிஞ்சா சொல்லுங்க. சரி, அழிக்கிட்டா ஓம் சார். ஆமா சார் அலி. இல்லாட்டி நாம அப்படியே அப்படியே கொஞ்சம் இருக்குதான் வர மாட்டேன். சரி, அடுத்த தலையங்க போடுங்க. முதலாம் காலனை அல்லது கீழ்காலனை. முதலாம் காலனை அல்லது கீழ்காலனை. முதலாம் காலனை அல்லது கீழ்காலனை இந்த சொன்னா என்னன்னா, இங்கல இது என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு இடத்தை தான் சுட்டி காட்டுது. முதலாம் காலனையை Q1 போடுவாங்க. இங்கால 25 வீதம், இங்கால 75 வரக்கூடிய மாறி இந்த பெருமானம் இதை பிரிக்கும். சரியானே? அத அந்த விடையில நம்ம குயிக்கா பார்த்து போவோம். குயிக்கா அழிக்கணும் உலகங்களினா போதும். அதான் இந்த மாதிரி பார்த்துக்கணும். சரியா? சரி சார். அடுத்தது இரண்டாம் காலனை அல்லது இடையம். அப்படின்னா நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயம் என்ன, Q2 அல்லது இடையம். என்ன இங்கே 50 வீதம், இங்களையும் 50 வீதம் வரக்கூடிய மாதிரி பிரிக்கும். சரியா? சரி சார். என்ன பவர் என்ன என்னோட போட்டிக்கு மெசேஜ் என்ன ஒயிட் போர்ட் விளங்கு இல்லையா? நோ கவரேஜ். கவரேஜ் இல்லாததுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. உங்களுக்கு கவரேஜ் இல்லாட்டி நான் என்ன செய்ய விளங்கல. பவர் கட்டாம் சார். அதுதான் பவர் கட்டுனால என்னால என்ன செய்யலும். அதுக்கு என்ன செய்யணும்டா பிள்ளைகள், நீங்க பவர் கட் வந்துகிட்டு இப்ப டயலாக் அது போட்டா அந்த பிரச்சனை வராது. இந்த ரவுட்டர் போட்டா அந்த பிரச்சனை வரும். சரியா? அப்ப அதுக்கான படிப்பீங்க நிப்பாட்டையா சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், நீங்க படிப்பீங்க. சரி, நீங்க வந்துகிட்டு அந்த குரூப்ல போட்டுக்கோங்க, அதை ஒண்ணும் செய்யல. சரியா? நீ அடுத்த விஷயம் மூன்றாம் காலனை அல்லது மேல் காலனை. ஒண்ணும் செய்யல. ஆரோ ஒரு ஆளுக்கு பவர் கட் வந்தியா Q3 இங்கால 75 வீதம். இந்த மூன்றாம் காலம் என்று சொல்லப்பட்ட இங்கால 75 வீதம், இங்கால 25 மாதிரி பிரிக்கிற ஒரு பெருமானம். சரியா பிள்ளை? சரி சார். சரியானே? இப்ப நாங்க பார்க்க போறோம் ஒவ்வொரு தலையங்கமாக. சரியானே? தலையங்கம் போடுங்க. எளிய தரவுகள் அல்லது கூட்டமாக்கப்படாத தரவுகள். இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி காலடைகளுக்கு குவார்டைல்ஸ் நிறைய எங்களுக்கு வந்து குவார்டைல்ஸ். அந்த குறியீடு Qங்கிறது பயன்படுத்துறாங்க. காலணைகள் போட்டுக்கொண்டு குவார்டைல்ஸ் போட்டுக்கணும், தெரிஞ்சிருக்கணும் Qங்கிற குறியீடு. சரியானே? அப்படின்னா சரியானே? குவார்டைல்ஸ் தொகுக்கப்படாதது அல்லது எளிய தரவு ரெண்டுக்கும் என்ன மாதிரி இருக்கா QI போடுவாங்க. ஏற்கனவே அப்ப 1 2 3 எழுதினா பிள்ளைகள் டைம் போகும் எங்களுக்கு. சரியானே? ஆகவே ஐயின் கீழ் 4 எண் சக 1 ஆவது எண் பெருமானம். I சமன் 1 2 3 இந்த பெருமானங்களை போற டைம்ல I சமன் 1 போட்டா என்ன வரும் பிள்ளைகள்? முதலாம் காலனை. I சமன் 2 போட்டா இரண்டாம் காலனை. I சமன் 3 போட்டா மூன்றாம் காலனை. இதுதான் பொது சமன்பாடு. அதே ஏற்கனவே எழுதிருக்கு. இப்ப திருப்பி நாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியானே? எழுதி கொடுங்க குயிக்கா.
அப்படியா பாருங்க, இதுதான் ஃபார்முலா. அதே ஃபார்முலா பிள்ளைகள் 4 சமபகுதிகளாக பிரிக்கிற டைம்ல சரி எல் சக ஐ ஐ எண்ணின் கீழ் 4 சய சீரொட்டு அதே ஃபார்முலா முன்னே ஒன்று முன்னே பார்த்தோம். என்ன எண்ணிங்கள் 2ங்கிறத பார்த்தோம் கிடையாது. இது வந்துட்டு ஐ இன்று வருது. சரி சொல்ல விளங்குதா? உதாரணம் திருப்பி பார்ப்போம். பட் அபோகமா பார்க்குற டைம்ல கொஞ்சம் பிடிக்கி போகும் நாம. சரி அப்படியே அடுத்த தலைங்க போடுங்க. கசமனைகள் சான சான கசமனைகள் கசமனை besides capital D கசமனை. சரி இது என்ன செய்யப்படுதுன்னா தரப்பட்ட தரவை 10 சம பங்குகளா பிரிப்படுது. 10 படத்தை போட்டு கொடுங்க குயிக்கா. மொத்த 100 வீதத்தை 10 10 10 பிரிவுகள். இது இந்த இடத்துல வர D1 D2 D3 D4 D5 D6 7 D8 D9 இந்த மாதிரி கிடைக்கும். சரியா புள்ளிகள்? சரி சார். இப்ப பாருங்க என்ன நடக்குதுண்டா டிசைன்டா கசமனைகள் சரியானே தரப்பட்ட மொத்த தரவை என்ன செய்யப்படுது புள்ளிகள் 10 சம பங்குகளாக பிரிக்கும் போது பெறப்படுபவைகள் தான் இது சொல்லப்படும். வெளிக்கொண்டு புள்ளிகள் தரப்பட்ட தரவு தொகுதியை 10 சம பங்குகளாக பிரிக்கும் போது பெறப்படுபவைகள் தசமனைகளாகும். திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார். தரப்பட்ட தரவு தொகுதியை 10 சம பங்குகளாக பிரிக்கும் போது முன்ன பார்த்த 4 சமபகுதி இடையம் 2 சமபகுதி 10 சமபகுதிகளாக பிரிக்கும் போது பெறப்படுபவைகள் தசமனைகளாகும். தச சரியா? தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. எளிய தரவுகள் அல்லது தொகுதிகளாக்கப்படாத தரவுகள். இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு சொன்னா D1 DI என்று போட்டுக்கொள்ளுங்க. அதாவது என்ன மொத்தமா 10 பகுதிகளாக பிரிபடுது 10 சரியா? இப்ப அதுல ஐஎன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தா வழங்குத வழியில் ஐ
உதாரணம் செய்கிற டைல எல்லாம் வழங்கிட்டு போகும். ஒரு உதாரணத்துல எல்லாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பார்க்குற டைம் நமக்கு எல்லாம் புரிய எடுக்கும். அப்படி என்ன வரப்போது? ஒன்றை போட்டா ஒன்னிகில் 10 முதலாவது, 2 2 10, 3 தரப்பட்ட தரவை 100 சமூகங்களா பிரிக்க போகுது. ஒரு வீதம் வரும். ஒரு வீதம் நம்ம எல்லாத்தையும் எழுதி காட்டேன். கொஞ்சம் எழுதி காட்டி போட்டு விட்டு போட்டு P1 இது வந்து P2 இது P3 இந்த மாதிரி வரும். அப்ப இங்கே வரப்போது P99 P98 இந்த மாதிரி வரப்போகுது. சரி, விளங்குதவர்களே? ஒன்று வரப்போகுது. எல்லாம் ஒரு வீதம். படத்துக்கு இருக்காது. தரப்பட்ட தரவு தொகுதியை 100 சம பங்குகளாக பிரிக்கும் போது புறப்படுபவைகள் 100 சம என்ன பிரிக்கிறீதான் இந்த இது ஒன்று புறப்படுபவைகள் தஞ்சிலப்படுது சதமனைகள் ஆகும். சார் திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார். தரப்பட்ட தரவு தொகுதியை 100 சம பங்குகளாக பிரிக்கும் போது புறப்படுபவைகள் இந்த P1 P2 P3 தான் புறப்படுபவைகள் சதமனைகள் ஆகும். சதமனைகள் ஆகும். சரியா பிள்ளைகள்? எளிய தரவுகள் அல்லது கூட்டமாக்கப்படாத தரவுகள். ஃபார்முலா என்ன வரப்போகுது? PI என்ன வரப்போகுது? 100 சம பங்கு. அப்ப 100க்கு வரும் மடியா வழங்கணும் பிள்ளை. 100 ஒன்று சேர்ந்தா 100 போட்டோம். இங்க மடமையா வர்றது என் சக உண்டு. அது அப்படியே வரும். இங்க என்ன வரப்போகுது? I இங்க ஐண்டா இங்க ஆவது பெருமானம் எழுதிக்கொண்டாச்சு. இங்க ஐந்து ஐங்கள் 100. 4 சம பங்குகளை பிரிச்சா 4, 10 சம பங்குகளை பிரிச்சா 10. ஃபார்முலா வடியா வழங்கணும். இப்ப 2 சம பங்கு இடையில 2 சம பங்கு. அப்படா 1 2. அதான் ஞாபகம் வச்சு. I சமன் என்ன வரப்போகுது? இங்க எப்படியா உள்ளவங்க 1 2 3 அப்படியே போய் 99 மட்டும் போகும். ஞாபகம் வச்சு. சரியா பிள்ளைகள்? சார். தொகுதிகளாக்கப்பட்ட வீடுடன் பரம்பல். அதுக்கு என்ன வரப்போகுது? அதுவும் அதே மற்றபடியா ஒழுங்கணும். PI வளமையா ஃபார்முலா என்ன வரப்போகுது? L பிளஸ் 100 சம பங்கு 100. இங்க என்ன வரப்போகுது? எண்ணிங்கள் 2 அப்படின்னா NI C டாட் F கீழே F X. I சமன் என்ன வரப்போகுது? 1 2 3 அப்படியோ 99 மட்டும்.
சரியா பிள்ளை? ஆம் சார். முதலாவது விஷயம் பொது முதலாம் சானதான மனை P2 இரண்டாம் சதமனை P5 ஐந்தாம் சதமனை இப்படி எழுத பழகணும். சரினே? வெளியே ஓகே சார். சரினே? இப்ப நாங்க பார்க்க போறோம் வழங்கு பிள்ளைகள். நாங்க ஒரே டைப் நாங்க அப்படியோ தொடர்ந்து பார்க்க போறோம். அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதோட 4வது 5வது போக்குலயே உங்களுக்கு பிடிபட்டு போகும். சரினே? பாருங்க, மார்க்ஸ் புள்ளிகள், அதாவது சொல்லுவாங்க 0 இருந்து 10, 10லிருந்து 20, 20லிருந்து 30, 30லிருந்து 40, 40லிருந்து 50, 50லிருந்து 60, 60லிருந்து 70. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இதை கொஞ்சம் நீங்க எழுதி கொடுங்க ஷோர்ட்டா பிள்ளைகள். என்றா நான் கணக்குகள் இணைஞ்சலி செய்யறதுக்கு கணக்கு நான் போயிட்டு நீங்க உங்களோட காப்பியில் ஒரு சைட்ல எழுதி கொடுங்க. இதை கொஞ்சம் வேகமாக இதை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதாவது நீங்க வந்து புள்ளிகள் இது மார்க்ஸ் போடாம புள்ளிகள் போடுங்க. இங்க வந்துட்டு மாணவர்கள் எண்ணிக்கை போடுவோம். இப்போ நான் அதை அழிச்சு போட்டு சேர்ப்போம். கொஞ்சம் குயிக் எழுதி கொடுங்க. என்ற அங்கே எங்களுக்கு செய்யறதுக்கு இடம் இல்லாத நாங்கள் சைட்ல நாங்கள் சேர்ப்போம். சரியா? அப்ப நீங்க மாணவர்களின் எண்ணிக்கை எழுதும். இந்த மாணவர்களின் எண்ணிக்கை தான் எங்களுக்கு என்ன தெரியும் படியாகணும். எஃப் அது பிரச்சனை போட்டு 2 அதான் நீங்க எழுதி கொடுத்தா எஃப் போடணும். எழுதி வேகம். அடுத்தது சி டாட் எஃப். 2, 5, 10, 18, 22, 24, 25. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துட்டு இனி அதுல திருப்பி பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு டைம் இல்லை. வேகமாக எழுதி. முதலாவது விஷயம் வந்துட்டு என்ன காணணும்? மொத்த தரவுகளின் எண்ணிக்கை காணணும். 5, 10, 18, 22, 24, 25. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க பார்க்க போறோம் 1. பின்வருவனவற்றை காண்க. நீங்க இந்த டேபிளுக்கு எழுதுங்க. பின்வருவனவற்றை காண்க. நாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுல இருந்தா நாங்க தொடங்க போறோம். மற்றது நீங்க விடயமும் ஆகாரமும் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டு நீங்க செய்யணும் அந்த கேள்வி. சரியானே? பின்வருவனவற்றை காண்க. 1 விடயம். இது நீங்க காண வேண்டியது. எங்களுக்கு செஞ்சுட்டு இல்லாத டைம் போயிட்டு ஏற்கனவே நாங்க படிச்சோம். 2வது ஆகாரம். 3வது இடையம். நாங்க இடயத்தில் இருந்து அப்படியோ அந்த அதாவது என்ன அந்த பொசிஷன் அந்த இடங்களை சுட்டி காட்டிக்கிறத பார்க்க போறோம். சரி, அது அப்படி இந்த ஒரே உதாரணத்தை செய்யற டைம்ல உங்களுக்கு அப்படியே எப்படி எப்படி வைப்போம். இடையம் இடையம். சரிண்ணே, இடையத்துல இருந்தா நாங்கள போறோம் அப்படியோ. சரிண்ணே, ஆனா முதலாவது இடையம் நம்மளுக்கு உடனே ஃபார்முலா இந்த எல் எண்டிங் ரெண்டு சி டாட் எஃப்
இதுதான் இடைவெளி வாய்ப்பாடு. சரியானே? ஒடியா பாருங்க. முதலாவது என்னத்தை காணணும் பிள்ளைங்க? முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப் போடுறாங்க. முதலாவது எண்ணிக்கை 2 என்ன எண்ணிக்கை 2 மொத்தம் என்ன மொத்தம் 25 கீழே 2 12.5 12.5 வரப்போகுது பிள்ளைகள். வர பாடியா பாருங்க. இதுக்குள்ள வரப்போகுது, இதுக்குள்ள வரப்போகுது. சரி விளங்கிட்டா? 12.5 இதுக்குள்ளாம வரப்போகுது. 12 13 இதுக்குள்ளாம வரப்போகுது. அப்படி டக்குனது இந்த பிரச்சனையும் இல்லை. முதலாவது என்ன வரப்போகுது? நாங்களுக்கு பிள்ளைகள் ரெண்டாவது விஷயம் என்ன? இடைய வகுப்பு. என்ன வரப்போகுது? 30 to 40. சரி விளங்காம எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம் குயிக்கா விளங்கி பாருங்க. முதலாவது என்ன பார்க்க? மொத்த கூட்டுத்தொகைதான் எண் 25. அப்படி எண்ணிங்கள் 2 பார்க்கணும். எதை பார்க்க? அந்த எண்ணிங்கள் 2 இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எண்ணிங்கள் 2 இதைத்தான் பார்க்கணும். எண்ணிங்கள் 2 எடுக்கும். 25 2 12.5 12.5 திரள் மீட்டர் எங்க இருக்குன்னு பார்க்க இதுக்குள்ள வருது. ஆகவே அதுக்குரிய வகுப்பு எது? இது. அப்ப நம்மட விட இதுக்குள்ளாம வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே இதைத்தான் சொல்றேன், என்ன? இடைய வகுப்பு. சரி, முதலாவது விஷயம் என்ன வரப்போகுது? கீழெல்லை. இடைய எல் சமன் என்ன பிள்ளைகள்? இடைய வகுப்பின் கீழெல்லை 30. இடைய வகுப்பினுடைய கீழெல்லை. அடுத்தது எஃப் இடைய வகுப்பினுடைய மீடுதல் 8. அடுத்தது H இடைய வகுப்பின் பருமன். இது செய்து இது செய்ய இது அல்ல இது செய்து அல்ல இது செய்து 10. H சமன் 10. அடுத்தது என்ன வரப்போகுது? சீரோடெஃப். சீரோடெஃப் என்ன உள்ள பாருங்க. இடைய வகுப்பின் இடைய வகுப்பின் திரள் மீடுவன் மேலுள்ள திரள் மீடுவன். இடைய வகுப்பின் திரள் மீடுவன் 18. இடைய வகுப்பின் திரள் மீடுவனுக்கு மேலுள்ள திரள் மீடுவன் அப்படின்னா 10. சரியா? இந்த மாதிரி வரும். இப்ப நாங்க ஃபார்முலாவில் போடுவோம். எல் வந்து நம்ம தெரியும் 30 சக எண்ணிங்கள் 2 சரி 12.5. சீரோடெஃப் தெரியும் 10. எஃப் தெரியும் 8. ஹெச் தெரியும் 10. சரியா பிள்ளை? இப்ப நாங்க சுருக்கிட்டோம்டா. சரி, என்ன 30 சக 2.5 பெருக்கல் 25 கீழ் 8. 12.5 இருந்து 10 போனா 2.5 தர 10 25 கீழுக்கு 8. சரி, அப்ப அதை சுருக்கி போட்டுக்கணும். சரி, எழுதிக்கணும். மாடுங்க. பிள்ளைகள் திருப்பி திருப்பி ஒரே உதாரணத்தை எல்லாம் செய்யறதில்ல. ஒரு இடத்தையும் ஒரு சரம் செஞ்சா அதோட முடிஞ்சு. நாங்க படிச்ச விஷயத்த திருப்பி திருப்பி வாரோம். அதெல்லாம் வந்துக்கிட்டு எங்களுக்கு கூடுதலான டைம் எடுக்கும். சரியா? சரி சார். சரியானே? இப்ப நீங்க அதை எடுத்து நாங்க ஏற்கனவே விடயத்தை இப்படி விளக்குறது செய்யலாம் பார்த்துட்டு என்ன விட வருது பிள்ளைகள்? கடைசியாக 33.125 1 சரி 30. அண்ணளவு என்ன வருது பிள்ளைகள்? 33 33 சார். 3 8 20 33 வரும். 33 தசம் அப்படி கொண்டு அப்படி சுற்றும் வரும். ஆக அண்ணளவாக
30 33 வெளிக்கொள்ளும். அப்படின்னா நம்ம அதை எப்படி விளக்குற பிள்ளைகள் நம்ம தெரியும் என்ன எப்படி நாங்க விளக்குறோன்னு பார்த்துட்டோம். மொத்தத்தை சொல்லணும். முதல் 25 மாணவர்கள் பெற்ற புள்ளியினுடைய ஒரு வாரம் கொடுக்கும். சரி, இடையம் எப்படி 25 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் என்ன நடுப்பெருமானம் 33 ஆகும். வெளிக்கொள்ளும். சரியா? விளக்கு கண்டா இதை கட்டாயம் எழுதி காட்டணும். விளக்கு கண்டு இல்லைன்னு சொன்னாலும் இங்க கொஞ்சம் இதை எழுதி காட்டினா உங்களுக்கு நல்லது. 5 மார்க்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு மார்க்ஸ் சொல்லும். அண்ணலான பெருமானத்தான் எழுதும். சரியா? கொஞ்சம் முடிஞ்சா சார் இப்ப சொல்லுங்களேன் சார். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். 20 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளில் 25 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளில் 25 மொத்தம் 25 நடுப்பெருமானம் 33 ஆகும். இடையத்தை இப்படி சொல்லலாம். அந்த 50 பேர்த்தை வச்சு கொண்டு சொல்லலாம். அது கொஞ்சம் குழம்பும் சில ஆட்களுக்கு. இந்த அங்கலை இங்கலை மாற 50 சரியா? இப்ப இந்த படத்தையும் கொஞ்சம் போட்டு காட்டு. உங்களுக்கு விளக்குகின்ற டைம் உங்களுக்கு விளக்கு நல்ல கிளியரா போட்டு காட்டு. விளக்கு இடையம் கொடுத்த இடையம் சமயத்திலே 33 இங்க 50 வீதம் இங்க 50 வீதம். இந்த 33 இங்க 50 வீதம் வரும். இங்க 50 வீதம் அப்படி வர அப்படி மறுபடி இந்த படத்தை இங்க இப்படி காட்டிக்கொள்ளணும். மறுபடி சரியா பிள்ளை? அடுத்தது போட்டு முதலாம் காலனை அல்லது கீழ்காலனை காணும். முதலாம் காலனை அல்லது கீழ்காலனை Q1 ஃபார்முலா பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரி. எல் சகல் என்ன வர போயிங்க பிள்ளைகள்? முதலாம் காலனை என்ன வழியா வழங்கணும் பிள்ளைகள். முதலாம் காலனை என்று சொன்னா தரப்பட்ட காலனைன்னு சொன்ன என்ன தரப்பட்ட தரவு தொகுதியை 4 சம பகுதிகளாக பிரிக்கிற டைம்ல முதல்ல வாரம் அங்க வாரது என்ன என்ன இங்கு வர போகுது. அப்ப ஐக்கு சில என்ன போடணும்? இங்க ஒன்று வந்தா இங்க ஒன்று போடணும். இங்க என்னிங் 4 C.F upon F into H. பிள்ளைகள் இங்க வார டைம்ல எண்ணிங்கள் 4 இப்படியே வழங்கணும். சரி, அப்ப நாங்க செய்யறது எல்லாம் ஒரே ஃபார்முலா ஒன்றே ஒன்று. இது மட்டும் செய்யற முதல்ல என்ன செய்யணும் பாருங்க. இடையம் கண்டம் என்ன எண்ணிங்கள் 4 இதை காணும். என்ன வரப்போகுது? 25 என்ன வரப்போகுது? 25 4 என்ன வரப்போகுது? 4 24 ஒன்று மிச்சம் 6.25 6.25 எங்க வரப்போகுது பிள்ளைகள்? இதுக்குள்ள வரும். 6 7 இதை எடுத்தாலே இதுக்குள்ள வரும். அப்படி நம்ம விட வந்துட்டு என்ன வரப்போகுது? முதலாம் காலனி இதுக்குள்ளான இருக்க போகுது. சரியா வழங்கிட்டா? அப்படின்னா இந்த திரள் மீடியில் நான் பார்த்துடணும் இதுக்குள்ள வரப்போகுது. சரியானே? அப்படி நம்ம எழுதணும் முதலாம். அப்படி நமக்கு அடுத்த என்ன எழுதணும்? முதலாம் காலனைக்குரிய வகுப்பு அது எழுதணும் தமிழ். முதலாம் காலனை உரிய வகுப்பு என்ன வரப்போகுது? 20லிருந்து 30 அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நம்மளோட விட நான் ஏன் எழுதுறோம்னு சொன்னா நம்மளோட விட இதுக்குள்ள அணி சரியானே? இந்த திரள் மீறி வச்சு கொண்டு கண்டுபிடிக்கும். இப்ப நாங்க ஒவ்வொன்றா வரப்போறோம். எல் என்ன வரப்போகுது? முதலாம் காலனைக்குரிய திரள் மீடனுக்கு முதலாம் காலனைக்குரிய திரள் மீடர் 10 அதுக்கு மேல் உள்ளது 5. அடுத்தது எஃப் முதலாம் காலனைக்குரிய வகுப்பினுடைய மீடர் முதலாம் காலனை வகுப்பின் அறிக்கை இதுக்குரிய மீடர் 5. அடுத்து எச் முதலாம் காலனைக்குரிய வகுப்பினுடைய பருமன் 30 20 10 அது கிடைக்கும். முதல் என்ன செய்யணும்? இந்த இது என்ன இருக்கோ இதைத்தான் முதல் எழுது. எண்ணிங்கள் 4 எழுதி போட்டு அதை கண்டுபிடிச்சு போட்டு அதை வச்சு கொண்டு ஒவ்வொன்றா போறோம். இதுக்குள்ள வருது 6 இதுக்குள்ள வரும். அப்ப அந்த வகுப்பை கண்டுபிடிக்கும். சரியானே? வகுப்பை கண்டுபிடிச்சு போட்டு அதுல இருந்தா போறோம். என்ன
முதலாம் வகுப்பு இந்த கீழ்காலணி வகுப்பினுடைய கீழ்காலணி அது வரப்போது அடுத்த எஃப் நறுக்கி திறனை ஹெச் இது இது ஜீரோ டைப் இதுக்கு மேல் உள்ள போட்டாச்சு சரியானே. இப்ப நாங்க ஒற்றைய விஷயத்தை திருப்பி திருப்பி இந்த கேள்வி எல்லாருக்கும் செய்யறேன் கடைசியா எல்லாருக்கும் விளங்காதாக்களுக்கும் எல்லாம் கிளியர் அப்படி 20 சக 6.25 சாய 5 கீழுக்கு எஃப் வந்துகிட்டு 5 இங்க 10. இப்ப என்ன போகுது 20 சக 1.25 போகுது. சொல்லுங்க. என்ன மெசேஜ் போடுறீங்க சொல்லுங்க. என்ன வைட் அதை வச்சு ஸ்கிரீனை வாசிக்கலாம். சரியா 20 சக 6.25 5 போனீங்கன்னா 1.25 1.25 10 பிரிக்கினா 12.5 அதுக்கு பிறகு சுருக்கி போட்டுக்கணும். என்ன என்னன்னு போடுங்களேன். மெசேஜ போடாம என்ன ஒயிட் போர்டு தெரியுது இல்லையா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மியூட் பண்றாங்கல்ல சார் இடையில பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க மத்தாக்க கொஞ்சம் மீட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். 22 சரிண்ணே அவே நீங்க அங்க திருப்பி இந்த வகுப்பு ஃபுல்லா தான் செய்யப்படும். இன்றைக்கு செஞ்சு நான் செய்யப்படுறோம். அவ இதுவும் பிடிபடாட்டியும் ஒன்றும் செய்யல. ஒற்றையே இதை கேள்விகளை இப்ப முதலாம் கேள்வி இந்த கேள்வி இப்படி கேள்வி எல்லாம் வரும். சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் முகமாகலே இருங்க. சரியா கொஞ்சம் குயிக் எடுங்க. சரி சார். மத்தாக்களுக்கு சரியானே. ஓகே சார். என்ன வருது என்ன விட எத்தனை வருது? 22.5 22.5 அண்ணால விளக்கம் வருது. 6.5 கழிச்சா சரி பாருங்க இந்த மாதிரி விளக்குறாங்க பாருங்க. அப்படியே விளக்கணும். இதான் Q1 இதுல 25 வீதம். இதுல எத்தனை பேர் இருப்பது? 75. எத்தனை பேர் விட பிள்ளைகள்? 22.5 அண்ணால 23 தான் போடும். அப்ப இப்ப இந்த தரவுல என்ன செய்யும் பிள்ளைகள் படியா பாருங்க. ஏறு வரிசைலாம் இருக்கும். இப்படியோ அப்படின்னு ஒரு நம்பர். அப்ப இவ்விடத்துல வார டைம்ல இந்த 25 வீதத்துல வார தரவுகளுக்கு இந்த பெருமானம் அதிகூடிய பெருமானம் மாதிரி. இந்த 75 வீதம் வார தரவுகளுக்கு இவ்விடத்த வார தரவு
அதி குறைந்த பெருமானம் இருக்கு. இந்த 2 வசனம் எழுதணும். இப்போ விளக்குகள்னு சொன்னபடியே விளங்கணும். 25 விதமான தரவுகளுக்கு இந்த 23 வந்துக்கிட்டு அதி கூடியது, இங்கல வாரதுகளுக்கு அதி குறைஞ்சது. இதை விட கூடிய வருமானம் தான் இங்கே போகும். எழுதிக்கணும். சும்மா நம்ம மார்க்ஸ் போடுவோம் என்ன சொல்லி சொல்லுவோம். சும்மா எழுதி கொடுங்க. 25 விதமான கணித பாட புள்ளிகளில், கணித பாடம் என்னன்னு சொல்லுவோம், அதி கூடிய பெருமானம் 23 ஆகும். 2 வசனம் விளக்குறது. அதி கூடிய பெருமானம் 23 ஆகும். 75 விதமான கணித பாட புள்ளிகளில் 75 விதமான கணித இப்படி போட்டு காட்டணும். 75 விதமான கணித பாட புள்ளிகளில் அதி குறைந்த பெருமானம் 23 ஆகும். அதி குறைந்த பெருமானம் 23. எவ்வளவு இவ்விடத்துல வாரதுல 65 ஆகக்கூடிய 75 ஆக குறைஞ்ச 2 விஷயத்த எழுதும். சரியானே? அடுத்தது இடையம், இரண்டாம் காலனை. சரியானே? இரண்டாம் காலனை கல்யாணம் மாதிரி போடுங்க. Q2 சமன் L சக இதனால போது 2 எண்ணிக்கையில் 4 சய சீலோட்ட கீழே F இன்டு H. இப்ப என்ன வரப்போது புள்ளிகள் L சக இது வரப்போது பேருங்கள் 2 சொல்லிக்கினா எண்ணிக்கையில் 2 சீலோட்ட F on F இன்டு H. அப்ப வழியா வழங்கணும் புள்ளிகள் என்ன இது வந்துகிட்டு. இது ஒரு இடையத்துக்குரிய ஃபார்முலா. இது ஏற்கனவே நாங்க பார்த்தோம். இது என்ன மாதிரி செய்யறது வெளிக்கணும். அப்படின்னா நாங்க இது இடையே செஞ்ச மாதிரி அப்படியே போனீங்கன்னா சரி. இது எப்படி வரப்போகுது? இந்த விட இது சரியாக இங்கல் 50 வீதம், இங்கல் 50 வீதம் வரக்கூடிய மாதிரி Q2 அந்த பெருமானம் வரும். Q2 சொன்னாலும் சரியா, இடையம் சொன்னாலும் 2 உண்டு. நடுப்பெருமானம் வரப்போகுது. சரியா? தரவுகள் ஏறு வரிசைப்படுத்தும் போது புறப்படும் நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் ஓட்டோமேட்டிக்கா இங்கல் 50 சொல்லப்படுது. இதை நான் செய்யல, ஏற்கனவே நாங்கள் செஞ்சிட்டோம், விடையும் செஞ்சிட்டோம். அதே மாதிரி தான் வேண்டாம் உங்களுக்கு பார்த்துடையும். சரியா பிள்ளைய கொஞ்சம் குயிக் ஆளுங்க. ஓகே சார். சரியானே? அடுத்தது மூன்றாம் காலனை என்று போட்டு Q3 என்ன வரப்போது L சக என்ன வரப்போது பிள்ளைகள் பாருங்க. இனி இங்க 3 சொன்னா 3 எண்ணின் கீழ் 4 காலனைன்னா 4 வரும். மூன்றாம் காலன்னா அடுத்த 3 சய C dot F upon F into H. சரியா பிள்ளைகள்? முதல் ஸ்டெப் என்ன செய்யணும்? நாம இந்த விஷயத்தை எடுக்கணும். 3 எண்ணின் கீழ் 4 அப்படி என்ன வரப்போது? 3 இன் கீழ் 4 தர 25. அப்படி என்ன வரப்போது? 75 கீழ் 4 பிரிச்சா என்ன பாருங்க. 18.7 18.75 18.75 எங்க வரும் பிள்ளைங்க சொல்லுங்க அப்பா. 18.75 எங்க வரப்போகுது? 40 ஓ, இதை தாண்டிட்டு இங்க வந்துட்டு அப்படியே வழங்கும். சரி, அப்ப நாங்க முதலாவது எழுதணும். என்ன எழுதணும் பிள்ளைகள்? என்ன நம்ம எழுதுற என்ன? மூன்றாம் காலனைக்குரிய வகுப்பு. காலனை என்ன வரப்போகுது? 40 இருந்து 50. சரி, இப்ப முதலாவது என்ன எழுதணும்? நாம L சமன் மூன்றாம் காலனைக்குரிய வகுப்பினுடைய கீழ் எல்லை 40. சரியா பிள்ளைகள்? அடுத்தது மூன்றாம் காலனைக்குரிய மீடு F4. அடுத்தது மூன்றாம் காலனைக்குரிய வகுப்பின் பருமன் இது 10. அடுத்தது cumulative frequency. மூன்றாம் காலனைக்குரிய திரள் மீடனுக்குரிய மேலுள்ள திரள் மீடு அப்படின்னா 18.
சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க என்ன மாதிரி பயன்படுத்தணும்? ஃபார்முலாவில் போட்டோம்னா சரி. என்ன வர போகுது? எல் வந்துகிட்டு 40 சக என்ன வர போகுது? 18.75 சய 18. கீழுக்கு எஃப் வந்துகிட்டு 4 ஹெச் வந்துட்டு 10. இதை சுருக்கி போட்டோம்னா சரி. சரிண்ணே, இந்த ஒயிட் போர்டில் இடங்கானா நீங்க செய்து கொடுங்க குயிக்கா. இனி உங்களுக்கு பிடிச்சிட்டு போகணும் பிள்ளைகள். இனி இன்னமும் பிடிக்காம இருக்கப்படாது. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி வரப்போகுது. இன்னும் 2 உதாரணம் தான் தரணும். அதோட அது முடிய போகுது இந்த உதாரணம். இனி அடுத்தது திருப்பி 4 கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு சின்ன மாற்றத்தோட வரும். அப்ப இதுல பிடிச்சிட்டு வந்துடும் நீங்க காலணைகள் இல்லாத என்ன. இப்ப இதுல வர விஷயம் ஒன்றெல்லாம் ஒரே ஃபார்முலா. இந்த இடத்தை சுட்டி காட்டுறது எல்லாம் ஒரே ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றே ஒன்று இந்த இது மாறும். அதை வச்சு தான் ஒரு ஸ்டெப்பா வரணும். சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் பார்க்க போனா கடும் கஷ்டம். ஒன்றிலேயே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போறோம். அப்ப நான் உங்களுக்கு அதே டைல பிடிபாட்டுக்கு போகும். என்ன செய்யற முதலாவது விஷயம் இது, 2வது அதை வச்சு கொண்டு இதை பிடிக்கும். அதுக்கு பிறகு ஃபார்முலா இதை என்னென்னு கண்டுபிடிக்க மாட்டேன். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். 41.8 42. சரி, விட வந்துட்டு அதனுடைய 42. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள். சரி, இதை முதலாவது நாம் என்னது எப்படி படத்தை போட்டு காணணும். எப்படி வரப்போது பிள்ளைகள் பாருங்க. 3ஆம் காலடை சொன்ன இங்க வரப்போது இது 75 வீதம், இங்க 25 வீதம். இதான் Q3. எத்தனை வருது பிள்ளைகள் ஆன்சர்? 42. அப்படி இதை எப்படி விளக்குறது நாம பிள்ளைகள்? அதிகூடிய பெருமானம் 45, 48. 25 வீதமான தரவுல அதி குறைந்த பெருமானம் 48. 75 வீதமான தரவுல ஆக கூடின பெருமானம் 48. 25 வீதமான தரவுல ஆக குறைந்த பெருமானம் 48. எழுதிக்கோங்க. படத்தை முதலுக்கு இருங்க. 42. விளக்கு சொன்னா இந்த மாதிரி படத்தை எல்லாம் கீறி காட்டி இப்படி போட்டு காட்டி 2 வசனம் வழினா சரி போடணும். அவ்வளவுதான் உள்ள விஷயம். வெளிக்கொள்ளுங்க. 75 வீதமான கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகளில், சும்மா கணித பாடமோ ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுவாங்க தராது, அதிகூடிய பெருமானம் 42. 75 வீதத்திலேயே ஆகக்கூடியது அது. அடுத்தது 2வது விஷயம், 25 வீதமான கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகளில் அதி குறைந்த பெருமானம் 42. இந்த 2 வசனத்தை எழுதுங்க. திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார்.
நான் சொன்னேன் நம்மளுங்க இல்லையா 75% அதிகூடியது 42, 25% அதிகுறைஞ்சது 42. அதான் பஸ் நம்பர் ஒண்ணும் இல்லை. 75% தரவுகளில் கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகளில் கணித பாடம் ஒரு மார்க்ஸ்ங்கிறது அதிகூடிய பெருமானம் 42 ஆகும். இனி நான் என்ன செய்வேன், இனி எல்லாத்தையும் நீங்க அதை இனி விளக்குறது வந்துட்டு இனி நான் சொல்லலாம். 25% தரவுகளில் அதி குறைந்த பெருமானம் 25% கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகளில் அதி குறைந்த பெருமானம் 42 ஆகும். சரியா? சரியா பிள்ளையே? அடுத்த சிலையங்க போடுங்க. காலனை இடைவீச்சு அல்லது காலனை வீச்சு. அங்க பொதுவாக நமக்கு காலனைகள் சொன்னா நமக்கு தெரியும் பிள்ளைகள். இது வந்துட்டு என்ன, நாங்க பிரிப்படுது 25 வீதம் 25 வீதம் 25 வீதம் 25 வீதம். இது Q1 Q2 Q3. இதுக்குள்ள என்ன செய்யறாங்க, இதை மட்டும் எடுக்காங்க. துண்டை எடுத்தா அடுத்த இது Q1 இது Q3. இதுல இருக்கிற தரவு என்ன, 50 விதமான தரவு இங்க வரப்போ. சரியானே? 50 விதமான தரவு Q1 Q2 3 என்ன வரப்போகுது, 50 விதமான தரவு வரப்போகுது. அதான் அவங்க சொல்றாங்க காலனை இடைவீச்சு சமன் Q3 Q1. 50 விதமான தரவு அதுக்குள்ள இருக்கும், அதனுடைய வீச்சு அங்க வரப்போ. இந்த படத்துக்கு இருங்க, அதுக்கு அடுத்து இந்த படத்துக்கு காட்டி போட்டு காலனை இடைவீச்சு அல்லது காலனை வீச்சு சமன் 3ஆம் காலனை சய 1ஆம் காலனை. இப்ப நாங்க இந்த கேள்வியில 3ஆம் காலனை எங்களுக்கு தெரியும், 1ஆம் காலனை தெரியும். அப்ப நீங்க என்ன வரப்போகுது, 42. 1ஆம் காலனை என்ன வரப்போகுது, 23. 23. பாரவிட 19. அதான் அதனுடைய வீச்சை வரப்போ. இதுல இருந்து இதை கழிச்சொண்டே வாரது, இதுக்கு இடையில வித்தியாசம் வந்துட்டு 10 வீச்சு வரணும். சும்மா வீச்சு காண்றது. இது வந்து காலனை இடை வீச்சுன்னா 3ஆம் காலனில இருந்து 1ஆம் காலனை கழிக்குது. சரியா பிள்ளைகள்? சரியா? இப்ப நாங்க பார்க்க போறோம். சரியா? அடுத்ததுல 9 தசமன் இருக்கும். நம்ம 9 காணலாம். உண்டை நான் செய்கிறேன், அதை நீங்க வச்சுக்கொண்டு அங்கல எந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். உதாரணமாக நம்ம எழுதி கொள்ளும் வந்துகிட்டு 7ஆம் தசமனை 7ஆம் தசமனை காண 7ஆம் தசமனை அப்ப என்ன வரப்போகுது ஃபார்முலா பிள்ளைகள், டிசைல் சொல்லுவாங்க. இதை வந்து DECILE டிசைல்ஸ். சரி, இப்ப பாருங்க ஃபார்முலா பாருங்க. அப்படியே பாருங்க, D7 10 சம பங்குகளாக பிரிபடுது. எத்தனை பிள்ளைகள், 10 சம பங்குகளாக. தசமனைன்னு சொன்னா 10 சம பங்கு. என்ன ஃபார்முலா வரப்போகுது சொல்லுங்க பாம். எல்ஸாக 10 பிரிச்சா என்ன வரப்போகுது, கீழுக்கு 10. ஞாபகம் வச்சுக்கணும், 10 சம பங்குகளை பிரிச்சா இங்க 10 வரப்போகுது. மேலுக்கு என்ன வரப்போகுது, என்ன என்ன வரும் பிள்ளை, 7 எண் என்ற எண் வளமையா வார. இங்க வந்து 7 வந்தா இங்க 7 வழங்குதா பிள்ளை. இங்க 7 வந்தா இங்க 7. எத்தனை சம பங்குகள் பாக்குறது, கீழுக்கு சய C.F upon F into H. முதல்ல நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள், முதல்ல ஸ்டெப் 7 எண்ணின் கீழ் 10. இதை பார்க்கணும், 7 கீழ் 10 25. சரி, என்ன வரப்போகுது, 175 கீழ் 10 பாரவிட 17 தசம் 5.
சரியா பிள்ளைகள்? 17.5 எங்க வருது? 17.5 எங்க வருது? 18ல வரப்போகுது. சரியா வளர்ந்த பிள்ளைகள்? 17.5 18க்குள்ள வரப்போகுது. அப்ப நமக்கு என்ன வரப்போகுது? முதலாவது என்ன? 7ஆம் தசமனைக்குரிய வகுப்பு என்ன பிள்ளைகள்? விளங்கிட்டா? 17.5 வருது, 18ல வருது. சரி, அப்ப நான் எழுதுங்க. விளங்கல? 30 = 40. ஓ, அப்ப நான் எழுதுங்க. இവിടുത്തെ 7ஆம் தசமனைக்குரிய வகுப்பு. 7ஆம் என்னதை சொல்றோனோ அதை சொல்லி எழுதணும். 7ஆம் தசமனைக்குரிய வகுப்பு 30/40. சரி, அந்த விட என்ன எழுது? 30/40. 7ஆம் தசமனைக்குரிய வகுப்பு எழுதணும். வெளிப்படுவாங்க. முதலாவது எல் சமன் என்ன வரப்போகுது பிள்ளைகள்? கீழ் எல்லை 30. அடுத்தது ஃபார்முலா பார்ப்போம். எஃப் என்ன இருக்கு? இதுக்குரிய மீடுவன் என்ன? 8. அடுத்தது இதுக்குரிய பருமன் இது சைடு 10. எச் சமன் 10. சி டாட் எஃப் என்ன வரப்போகுது? 7ஆம் தசமனைக்குரிய திரள் மீடுதனுக்கு மேல் உள்ள திரள் மீடு. இதுக்கு மேல் 10. இப்ப நாங்க ஃபார்முலாவில் போடுவோம். என்ன வரப்போகுது? எல் செலவா 30 சக என்ன வரப்போகுது? 17.5. என்ன வரப்போகுது? இங்கே 0.10. எஃப் என்ன வரப்போகுது? 8. இங்கேயும் 10. சரியா? இந்த மாதிரி வரும். ஓகே சார். சரியா? என்ன வருது விட பிள்ளைகள்? 39. 39.375. 40 சார். 40 வருது. 40 வருது. சரி, அப்ப இனி நாங்க வந்துகிட்டு வழியா பிள்ளைகள் பாருங்க. இப்ப D7 இந்த என்ன வர போகுது பிள்ளைகள் வழியா பாருங்க. D7 என்ன விளங்க போகுது பாருங்க. இங்க வந்துகிட்டு எடுக்கிற டைம்ல என்ன இருக்கும்? D7 இங்க எத்தனை விதம் வரும் பிள்ளைகள்? 70. இங்க 30. அப்ப என்ன வந்து கூட 40. சரி, விளங்கிட்டா? எப்படி எழுதுற? 70 விதமான தரவுகளில் 70 புள்ளிகள் 70 சும்மா புள்ளின்னா புள்ளி வரும். சரி, நம்ம கேள்வியில் இந்த புள்ளின்னு வரும். உதாரணமா கணித பாடத்தில் பெற்ற புள்ளி இல்லாட்டி ஆகும் என்ன சொல்லுவாங்க. சரி, அப்ப என்ன சொல்றாங்க அது வரும். சரி, அப்ப நம்ம எழுதுறோம் என்ன? 70 விதமான கணித பாடத்தில் பெற்ற புள்ளியில் அதிகூடிய பெருமானம் 40. 70 விதமானத்துல அதிகூடிய பெருமானம் 40. சரியா? அதே மாதிரி என்ன எழுதலாம்? 30 விதமான தரவுகளில் 30 விதமான கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகளில் அதி குறைந்த பெருமானம் 40. இது நீங்க வந்துகிட்டு திருப்பி என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கப்படாது. என்ன விளக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. 70 வீதத்துல அதி கூடிய பெருமானம், 30 வீதத்துல அதி குறைஞ்ச பெருமானம். இந்த விஷயம் தான். சரியா பிள்ளைகள்? சரியா? அதாவது நீங்க ஒவ்வொன்றையும் விளக்கத்துல இந்த மாதிரி படத்தை போட்டு நீங்க விளக்கம். சரி, அடுத்தது 63ஆம்
சதமனை சானா தானா சதமனை காணல் அப்படி என்ன வரப்போகுது பி 63 பூமியில என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் வேகமா சதமனை எத்தனை பங்கா பிரிவெடுப்பது பிள்ளைகள் தரப்பட்ட தரவு 100 சதம் 100 என்ன ஃபார்முலா வரப்போகுது எல் சாக இங்க என்ன வரப்போகுது 100 வேருக்கு என்ன வரப்போகுது எண் 63 63 சி டாட் எஃப் முதல்ல நாம் என்ன செய்யணும் 63 கீழ் 100 என் இதை காணும் என்ன வரப்போகுது 63 கீழ் 100 தர 25 அப்படி என்ன வரப்போகுது இது பட்டுப்பட்ட 4 என்று வரப்போகுது 63 கீழ் 4 சுருக்கி என்ன வருது பார்ப்போம் 20 தசம் என்ன சரியா பிள்ளையார் பாருங்க பதினஞ்சு தசம் ஏழு சார் சாரி 15 15 தசம் 7 எங்க வருது பாருங்க பிள்ளைகள் திரள் மீண்டும் இதுக்குள்ள வருது இதுக்குள்ள வருது சரிண்ணே அப்ப நம்மட வகுப்பு எது நரி இதான் நமக்குரிய வகுப்பு அப்ப நலி கொள்ளுங்க என்ன வரப்போகுது நிலுங்கம்பம் 63 இதை சொல்லணும் 63ஆம் சதமனைக்குரிய வகுப்பு 30 தொடக்கம் 40 65ஆம் சதமனைக்குரிய வகுப்பு இப்ப வர முதலாவது விஷயம் ஃபார்முலாக்கு வரோம் எல் சமன் என்ன வரப்போகுது பிள்ளைகள் 63ஆம் சதமனையினுடைய வகுப்பினுடைய கீழெல்லை 30 இந்த பெருமான் நமக்கு தெரியும் சி டாட் எஃப் 63ஆம் சதமனைக்குரிய வகுப்புன்னு அறிக்கை இன்னைக்கு இதுக்கு மேல் உள்ள திறன் 18க்கு மேல கேட்கிறது 10 அடுத்த h நமக்கு தெரியும் 10 இதுக்குரிய வகுப்பு என்ன வரப்போகுது மீடர் என்ன 8 எஃப் சமன் 8 அவ்வளவுதான் நம்மளோட விஷயம் ஒரே விஷயத்தை நாங்க திருப்பி பார்த்து கொண்டிருக்கோம் இப்ப நாங்க ஃபார்முலாவில போடுங்க பிள்ளைகள் ஃபார்முலாவில போட்டீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எல் சில என்ன வரப்போகுது எல் சமன் என்ன வரப்போகுது 30 சக இதுக்கு என்ன வரப்போகுது 15.75 சய திரள் மீடுதல் 10 எச்சும் 10 எஃப் வந்துகிட்டு 8 இனி அதை சுருக்கி போட்டோம்னா சரி சரியா பிள்ளை முடிஞ்சா ஓம் சார் என்ன விட 37 வருது 37 37 தசம் 1 மட்டன் தட்டி 37 37 சரி அப்ப நாம முதலாவது எப்படி விளக்குற விஷயத்தை பார்ப்போம் முதலாவது இந்த சின்ன படத்தை ஒண்ணு போட்டு காட்டுவோம் சரியானே எப்படி வர போகுது எத்தனை வருது நமக்கு 37 பி நம்ம கண்ட 67 எத்தனை பிள்ளை 63
63 63 இங்க 63 வீதம் பாருங்க இங்க 37 பி 63 வார விட என்ன விட 37 sir. 37 இப்ப எப்படி விளக்குற 63 விதமான தரவுகள்ல என்ன அதி கூடியது 37 37 விதமான தரவுல அதி குறைஞ்ச பெருமானமும் 37 இந்த ரெண்டு விஷயத்தை எழுத. சரியா பிள்ளைகள்? சரியா? ஓம் சார். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சரியா இப்ப குரூப்ல போடுற பிள்ளை என்ன செய்யணும் எல்லாரும் தான் நீங்க இப்ப நாங்க வந்து இடை நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதை காணணும் ஆகாரம் காணணும் இன்னும் 2 இருக்கு எழுதாரன் அப்ப இடை காணணும் நமக்கு என்ன தெரியும் முதல்ல மிட் பாயிண்ட் இதே டேபிள்ல நீங்க என்ன மாதிரி செஞ்சு விடுவோம் மிட் பாயிண்ட் தெரியும் நமக்கு தெரியும் சைபர் வந்து 10 20 அப்புறம் என்ன வரப்போகுது 5 15 25 35 45 55 65 அடுத்தது காணணும் என்ன எஃப்எக்ஸ் காணணும் எஃப் தெரியும் அப்ப நம்ம இதை பெருக்கி இந்த மாதிரி டக்குன்னு எழுதுவோம் சரி அப்ப நமக்கு என்ன காணணும் போலாது வீடு கூட இடை காணணும்டா இதுல கூட்டுத்தொகை காணணும் சிக்மா எஃப்எக்ஸ் இதை நீங்க காணணும் அடுத்தது நம்ம காணணும் என்ன இந்திய பிள்ளைகளுடைய உலகணும் வீடுனுடைய கூட்டுத்தொகை அது வந்துட்டு சிக்மா எஃப் இது ரெண்டும் தெரிஞ்சுட்டா நாங்க இடையே காணலாம் சரி அதே மாதிரி ஆகாரம் காண்றதும் எங்களுக்கு தெரியும் அப்படி இதை ஷோட்டா டக்குன்னு குயிக் எழுதிக்கொள்ளுங்க மிட் பாயிண்ட் சிக்மா எஃப் தெரியும் சிக்மா எஃப் நரிக்கு கூட்டுத்தொகை எழுதிக்கொள்ளுங்க சிக்மா எஃப் அதே மாதிரி சிக்மா எஃப்எக்ஸையும் குயிக்காக கண்டுபிடிக்கும் டேபிள் காணும் அதே டேபிள் ஒரே டேபிள்ல நீங்க எல்லாம் செய்யும் சிக்மா எஃப்எக்ஸ் என்ன வருது பாருங்க 815 விளங்கல்ல 815 815 எல்லாரும் மட்டும் பார்த்து கொடுங்க இந்த விட சரியா இருக்கு குயிக்கா 815 வரும் சிக்மா எஃப்எக்ஸ் சரியா அப்படியா பார்த்து கொடுங்க ஓகே சார். சரி அப்பட முதல்ல எழுதிக்கொள்ளுங்க இடை சமன் எழுதிக்கொள்ளுங்க அஞ்சல் எழுதுற அவை நீங்க எல்லாரும் செஞ்சிருப்பீங்க இடை சமன் எக்ஸ் பார் சிக்மா எஃப்எக்ஸ் கீழ் சிக்மா எஃப் 815 கீழ் 25 சுருக்கி போட்டீங்கன்னா அதான் இடை அங்க இப்ப திருப்பி இதுகளை செய்துட்டு வராங்க இடை காண்றது இடையம் காண்றது இல்லை 2வது உதாரணத்துல வருது இடையம் மற்ற இடையம் வந்து 3 உதாரணம் பார்த்துட்டு நாங்க ஆகாரம் மட்டும் 1 பார்த்திருக்கோம் இன்னொன்று பார்த்து போட்டு அங்கே போனீங்கன்னா சரி
சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஆ சரி, அடுத்த தலையங்க போடுங்க. இப்ப என்ன வர போகுது? இதை சுருக்கி போட்டுக்கொள்ளுங்க. எப்படி விளக்குறதுல நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். எல்லாத்தையும் நாங்க திருப்பி திருப்பி பார்க்கல. அடுத்தது ஆகாரம். ஆகாரம் ஃபார்முலா என்ன பண்ணுது? முதல் வாரம் ஆகாரம் சமன் விளைக்கொள்ளுங்க. ஆகாரம் ஃபார்முலா L plus F0 minus F1 கீழ் ஆகாரம் சமன் படுத்துகிறது. F0 minus F1 into H கீழுக்கு 2F0 minus F1 minus F2 ஃபார்முலா பாடம் கட்டி கொண்டு. சரிண்ணே, அதுல வேற மாதிரி ஃபார்முலா அளிக்கணும். அது வெளியே தனி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிண்ணே, அதுல டெல்டா போடுறது மாதிரி முறை இருக்கு. 2-3 முறை இருக்குது. சரிண்ணே, நான் சொல்ற இந்த முறையை மட்டும் ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்க. கணக்கு முறை இருக்கு, அதுல வேற முறை போட்டிகள். நீங்க இதே முறையில செய்து கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? முதலாவது என்னதை பார்க்கணும் பிள்ளைகள்? இப்ப ஆகாரம்டா இடையம்டா என்னத்தை பார்க்கணும்? எண்ணிங்கள் 2. ஆகாரம் என்ன பார்க்கணும்? ஆகாரம் என்ன பார்க்கணும்? ஆகார வகுப்பு. முதல்ல என்ன செய்யணும்? ஆக கூடின மீடுகள் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆக கூடின மீடுகள் எத்தனை? 8. ஆகவே ஆக கூடின மீடுகளுக்குரிய வகுப்பு ஆகார வகுப்பு சமன் வெளிக்கொள்ளும். ஆகார வகுப்பு 30 40. ஆகார வகுப்பு 30 40. சரியா பிள்ளைகள்? ஆகார வகுப்பு 30 40. ஃபார்முலாக்கு போவோம். முதலாக தேவைப்பட்ட விஷயம் என்ன? L 30 ஆகார வகுப்பின் கீழ் எல்லை. அடுத்த F0. F0 ஆகார வகுப்பினுடைய மீடுவன். இதுதான் F0. இதுலயே டக்குன போட பழகுள்ளே குயிக்கா பழகணும். இது F0, இதுக்கு மேல இருக்கிறது F1, இதுக்கு கீழுக்கு இருக்கிறது F2. இவ்வளவு போட்டாச்சு. H நமக்கு தெரியும். இதுக்கு வித்தியாசம் 10. H சமன் நமக்கு தெரியும். சரி, அப்ப F0 சமன் 8, F1 சமன் 5, F2 சமன் 4. இப்ப ஃபார்முலாவில் போட்டுக்கிட்டா சரி. சரி, என்ன வரப்போகுது? 30 சக F0 minus F1 8 சய 5 இங்க 10 கீழுக்கு என்ன வரப்போகுது? 2F0 16 சய 5 சய 4. இவ்வளையும் சுருக்கி போட்டோம்னா சரி. சரியா? சரியா பிள்ளை? ஓம் சார். குறியா முடிச்சிடுங்க. என்ன வருது விட? 34.29. 34. இதுக்கு விட இல்ல வருது அப்படின்னா சரி. 34.29 அப்படின்னா என்ன வரப்போகுது? 34. அதான் கடைசியா 34.29 கொடுக்கப்படாமலே. சரிண்ணே, விட வந்துகிட்டு அண்ணால வாக்கம் போட்டு 34 34. சரியா? இதோட சேர்த்து நீங்க பி இப்ப 47, ரெண்டாவது டி 21. இது ரெண்டையும் கண்டு
சரியா பிள்ளையே? சரியா? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுற பிள்ளை இதை கண்டதுக்கு பிறகு கூட விடையே போடுங்க. சின்னதுல நீங்கள் சிங்கன் பிள்ளையா இருக்கலாம், அவர்களும் அந்த விடையை செக் பண்ணி பார்த்துக்கொள்வோம். சரியானே? P47ஐயும் P71ஐயும் கண்டு விட்டு அதையும் சேர்த்து அந்த விடையில போட்டுக்கணும். அப்படியே குரூப் அந்த இதுல விடையோட அப்படியே சேர்த்து ஃபுல் அண்டைக்கு படிச்சுதான் அப்படியே போடும். சரியா? சரியா பிள்ளைகள்? எனக்கு அனுப்பிடுங்க. நிப்பாடி கொள்ளும். வரணும் சொல்லணுமா? நாளை கிளாஸ் நிற்கும். நான் இனி அவ சார்கிட்ட நீங்க டைம் போட தேவையில்லை. நான் அப்படின்னு சொன்னா நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி உங்களோட குரூப்ல மெசேஜ் கேன்சல் பண்ண வேண்டி வந்துச்சுன்னு சொன்னா அந்த குரூப்ல உங்களோட பிள்ளைகிட்ட டெலிஃபோன் பண்ணியிருந்த ஆட்கள்கிட்ட யாரு நான் ஒரு ஆளுகிட்ட நான் கால் எடுத்து சொல்லுவேன், நான் இதை கேன்சல் அப்படின்னு சொல்லி. அதிகமாக இப்போ நம்மளோட டைம் வந்துட்டு இனி ஃபிக்ஸ்ட். சரியானே? வீக் டேஸ்ல வந்துக்கிட்டு 7:30, சாட்டர்டே சண்டே 7. சரியா பிள்ளைகள்? சரியா? என்ன ஓகே சார். சரியானே? அப்ப நாளைக்கு நம்மளோட டைம் 7:30. சரியானே? சனி ஞாயிற்றுக்கிழமை 7 மணி போ. சரியானே? மட்டும் மறந்துடாம அந்த பிள்ளை வந்துக்கிட்டு இது ரெண்டையும் செஞ்சு போட்டு குரூப்ல போடுங்க, எனக்கு போட்டுடுங்க. சரி, ஓகே. வரனே ஒண்ணும் இல்லையே, ஸ்டாப் பண்ணிக்கொள்ளும்.